நீங்க அப்படியே நான் ஜூம் அவுட் பண்றேன். நீங்க குட் மார்னிங், வெல்கம் டு பிபி ஆன்லைன். இன்னைக்கு நம்ம முகமது சதக்ல நடக்கிற ஓப்பன் எக்ஸ்போ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்க பாஸ்கர் சாரோட யூடியூப் சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். உங்க நேம், உங்க ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. நீ சொல்றா. வாமில், என் பேர் வாமில். என்னோட ப்ராஜெக்ட் வந்து வெர்பலைசேஷன் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட் பேசுறதுக்காக நாங்க பண்ணிருக்கோம். டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுங்க. புரியல. டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதோட மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னா, ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசாதவங்களுக்கு இந்த ஆப் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி நாங்க ரெடி பண்ணிருக்கோம். இது ஆக்சுவலா மூணு கேட்டகரி ஆஃப் இருக்கு. ஒன்னு ப்ரொனன்சியேஷன், இன்னொன்னு குவிஸ், இன்னொன்னு இன்டராக்டிவ் பிராக்டிஸ். ப்ரொனன்சியேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசாதவங்களுக்கு அவங்க ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம மைக் ஆன் பண்ணி அந்த சென்டென்ஸ் நம்ம கிளியரா ப்ரொனவுன்ஸ் பண்றோமா இல்ல தப்பா இருக்கான்னு அதுவே காமிச்சிடும். ஸோ அதனால அது யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த இதை பொறுத்தவரை நாங்க யூஸ் பண்ணிருக்கோம், மைக்கை செக் பண்ணி இது பண்ற மாதிரி. செகண்ட் என்ன பண்ணிருக்கோம்னா, பேக் பண்ணி ஒரு சிலவங்க கிராமர் சுத்தமா எப்படி சொல்றது ரொம்ப மிஸ்டேக்ஸா இருப்பாங்க, கிராமர்ல ரொம்ப மிஸ்டேக்கா இருக்கனால குவிஸ் மாடல்ஸ் ஒன்று யூஸ் பண்ணிருக்கோம். அதுல வந்து உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். 10 கொஸ்டின்ஸ்ல நீங்க என்னென்னலாம் ஆன்சர் பண்றீங்க, அதுக்கு கரெக்டா ரிலேட்டடா இருக்கான்றது அது கொடுத்துட்டு கடைசியா என்ன பண்ணுறேன், 10 கொஸ்டின்ஸ் கரெக்டா இருந்தா 100% பர்சன்டேஜ் கணக்கா உங்களுக்கு காமிச்சிடும். தேர்ட் வந்து இன்டராக்டிவ் பிராக்டிஸ். இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு இடத்துக்கு போறீங்க, இப்போ நீங்க ஒரு காலேஜை மீட் பண்றீங்க, அவங்க கிட்ட இங்கிலீஷா ஃப்ளூயண்டா பேசணும்னா இந்த மைக்ல பேசி அந்த கான்வர்சேஷன் கரெக்டா இருக்கா நீங்க 2 பேரும் பில்டப் பண்ணிக்கலாம். இந்த சிஸ்டம்ல ஏஐ மூலியமா பில்டப் பண்ணிக்கலாம். இது இந்த 3 தான் மெயின். தேங்க்யூ. தேங்க்யூ. உங்க நேம், உங்க ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க ப்ரோ. என் பேர் விமுத்துகுமரன். நான் பர்சனலாக நிறைய பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் எங்கள் காலேஜோட எக்ஸ்போ மூலயமா என்ன பண்ணலாம்னு நினைச்சேன் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்டோட 10th சாப்டர் சிலபஸ் வந்து ஃபுல் வேவ் அண்ட் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரை பற்றி சொல்லி தரலாம்னு இருந்தேன். ஸோ தட்ஸ் வை ஐ மேட் திஸ் சர்க்யூட்ஸ். ஸோ ஹியர் வி ஹேவ் அன் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். நம்ம இந்த ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வரக்கூடிய ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜை we will convert it into a pulsating voltage. So half wave rectifier pulsating voltage அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த pulsating voltage எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு கேப் விட்டு ஒரு பீக், ஒரு கேப் விட்டு ஒரு பீக்னு வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா, டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வரக்கூடிய ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, ஆக்சுவலி எலக்ட்ரான்ஸ் முன்ன பின்ன போகும். முன்ன பின்ன போகக்கூடிய அந்த எலக்ட்ரான் இந்த டயோடு என்ன பண்ணணும்னா, முன்னாடி மட்டும்தான் தள்ளுமே தவிர பின்னாடி அலோ பண்ணாது. அப்ப அது என்ன பண்ணும்னா, முன்னாடி போறதை மட்டும் அலோ பண்றதுனால எனக்கு இந்த வேவ் ஃபார்ம் வந்து பாசிட்டிவ் எண்ட் மட்டும் தான் வருது. அப்ப நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வந்து இந்த இடத்துல எனக்கு அதாவது கட் ஆயிடும். ஏன்னா எனக்கு அது தேவையில்லை. ஸோ இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் நம்ம பண்ண போறோம். இந்த ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வோல்டேஜ், 2 பாசிட்டிவ் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ரெண்டுத்தையுமே வந்துட்டு என்ன பண்ணி தரோம் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல ரெக்டிஃபை பண்ணி பல்சேட்டிங் டிசி வோல்டேஜா தரும். இந்த பல்சேட்டிங் டிசி வோல்டேஜை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. இங்க நான் ஒரு எல்இடி வச்சு காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு அது வந்துட்டு எரிஞ்சு ஆஃப் ஆகுறது தெரியும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க பக்கத்துல பேரலா ஒரு கெப்பாசிட்டி, ஏன் பேரலா கனெக்ட் பண்றோம்னா, சீரிஸ்ல போட்டா நம்மளுக்கு வந்துட்டு இம்பிடன்ஸ் இன்ஃபினிட்டிக்கு போயிடும். நம்ம பக்கத்துல பேரலா வச்சோம்னா நம்மளுக்கு இம்பிடன்ஸ் வந்துட்டு லிமிட்டடா இருக்கும். ஸோ அந்த இம்பிடன்ஸ் வந்துட்டு லிமிட்டடா இருக்கணுங்கிறதுக்காக நான் பேரலா லோடுக்கு பேரலா போட்டேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த பீக்ல வரும்போது கெப்பாசிட்டர் சார்ஜ் பண்ணது டிஸ்சார்ஜ் பண்றதுனால எனக்கு இந்த வோல்டேஜ் பீக்கோட கனெக்ட் ஆயிடும். அப்போ அது மாதிரி எனக்கு ஒரு டிசி வோல்டேஜ் மாதிரி கிடைக்கும். அது மாதிரி கண்டினியூஸா நடக்கிறதுனால எனக்கு அது ஒரு டிசி வோல்டேஜ் மாதிரி கிடைக்கும். இதுதான் நம்ம சி ஃபில்டர்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி பார்த்து ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர், அதுக்கு முன்னாடி பார்த்து ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். தேங்க்யூ. உங்க நேம் சொல்லுங்க ப்ரோ, உங்க ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. ஸோ என்னோட நேம் அம்ரு ப்ரோ. இவர் என்னோட டீம்மேட் சமீர், அது வந்து என்னோட டீம்மேட் நவீத். இந்த ப்ராஜெக்ட் வந்து யாருக்காக அதிகமாக யூஸ் பண்ணுவோம்னா, ஸ்பீச் விசுவலி இம்பேர்டு அவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட். ஒரு ஹேண்ட்லேயே வந்து ஒரு கெஸ்டர் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது வந்து சென்சார் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இது பண்ணால் அதில் வந்து ஐ நீட் டு கோ டு ரெஸ்ட் ரூம் வரும். இது வந்து ஐ நீட் ஃபுட் வரும். அந்த மாதிரி ஒரு கமெண்ட் இருக்கு. இது வந்து ரொம்ப பெட் ரிடனாக இருப்பாங்களா, அவங்களுக்கு தான் வந்து இது யூஸ் ஆகும். அவங்க பெட்ல இருந்து ஜஸ்ட் பெண்ட் பண்ணாங்கனாலே யூஸ் ஆகும். இதில் வந்து நாங்கள் டிஎஃப் பிளேயர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதுலேருந்து போயிடுச்சு, இதுலேருந்து கமெண்ட் போச்சு அப்படின்னா இதில் எஸ்டி கார்டு இருக்கு. எஸ்டி கார்டு வழியா சவுண்ட் வந்துடும், டிஸ்பிளேவும் வந்துடும். தேங்க்யூ.
ப்ரோ உங்க நேமே உங்க ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. என் நேம் வந்து ராகவராஜ். எங்கள் ப்ராஜெக்ட் நேம் வந்து ரேடார் சென்சார் சிஸ்டம். இது வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வேவ்ஸ் வந்து சென்ட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட்ல பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகும். அது எந்த இடத்துல இருக்குன்ட்டு அது டிடெக்ட் பண்ணும். அதை டிடெக்ட் பண்றதை ரெட் கலர்ல ரேடார்ல காமிக்கும். எந்த இடத்துல காமிக்கும் அந்த மாதிரி. இது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா பிளேனு, ஏர்பிளேன்ஸ்ல, அப்புறம் ஷிப்ஸ்ல, சப்மரைன்ஸ்ல. இதோட ஆரிஜின் வந்து World War II தான் இதை கண்டுபிடிச்சாங்க. எதனாலனா இப்போ இருட்டில் இல்லை புகை மூட்டமா இருக்கிற இடத்துல வந்து நீங்க டெலிஸ்கோப் வச்சோ எது வச்சோ நீங்க தூரமா இருக்கிறத பார்க்க முடியாது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா ரேடார் கண்டுபிடிச்சு அது வேவ்ஸ் சென்ட் பண்ணனால அது வந்து எப்படி இருந்தாலும் வந்து டிடெக்ட் பண்ணி காமிச்சு. தேங்க்யூ ப்ரோ. உங்க நேமே உங்க ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. என் நேம் வந்து முகமது அர்ஷத். இந்த ப்ராஜெக்ட் வந்து ரெயின் டிடெக்டர் அலாரம். அதாவது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும் போது மாடியில துணி காய போட்டிருக்கும் போது மழை பெஞ்சா தெரியணும், அந்த ஒரு இது தான். நீங்க பண்ணி பாருங்க. தொளிச்சு தண்ணி தொளிச்சு பாருங்க அலாரம். அப்படி ஃபுல்லா சும்மா லைட்டா எடுத்து இதுல ஊரா. தேங்க்யூ. உங்க நேமே உங்க ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என் நேம் ஹுசேனு. இந்த ஒரு ஐஆர் சென்சர் காரு. இந்த முன்னாடி வர சென்சர் இருக்கு. இந்த சென்சர் முன்னாடி யாரும் ஆப்ஜெக்ட் வரும்னா இந்த கார் ஸ்டாப் ஆயிடும். ஆக்சிடென்ட் ப்ரோன் இருக்கும். இது ஆக்சிடென்ட் கம்மி ஆகுது, அதுக்காக தான் இது பேஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. இது வந்து சொல்லுங்க. புரியல எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஓகேவா? ஓகேவா? இங்க வந்து நிறைய பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு இதை ரெப்ரசென்ட் பண்ணுதுல, அதை வந்து நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸ்ல இருந்து ஒரு வேர்டு வரும். புரியுதா? புரியுது. என்ன கெஸ் பண்ண முடியுதா? சேட்டலைட். இது வந்து என்னது? இது சேட்டலைட் இல்ல, வேற 0 சரி ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லுங்க. புரியல எனக்கு. பபிள். இது டீ. கரெக்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் நாங்க சொன்னோம்ல ப்ராப்ளம். புரியல. ஃபர்ஸ்ட் ஒன்னு ப்ராபபிலிட்டி. ஒழுங்கா சொல்லு. ப்ராபபிலிட்டி. எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும். ஆமா ஆமா. படம் பேரே தெரியல. அது ஜூஸ் கம்பெனி தான். மாசா, பெப்சி, கேஎஃப்சி, பர்கர் கிங். தெரியலையா? கெஸ் பண்ண முடியுதா? இதுக்கெல்லாம் லோகோ ஓகேவா? லோகோ ரிதம், மூவி நேம் ரிதம். மூவி நேம் ரிதம். புரியுதா? இந்த மாதிரி தான் பண்ணணும். மூவில லோகோ ரிதம். இது கண்டுபிடிச்சு பாருங்க. இது ஈஸியா தான் இருக்கும். மேஜிக். இது அது என்ன மாதிரி பண்ணி விளையாடுறாங்க? நான் வந்து ஒரு ஜெனரல் क्वेश्चन காட்ஸ் என்ன மாதிரி பண்ணி விளையாடுறாங்க. ஜெனரல் क्वेश्चंस இருக்கு. காட்ஸ் மேஜிக் மாதிரி பண்றாங்க. இருக்கு.
இது என்னது மேட் மேட் மேஜிக் சூப்பர் சூப்பர் சாக்லேட் இவனுக்கு நெக்ஸ்ட் ஓகே இது கண்டுபிடி ஈஸி தான் ஊரி இருக்கல் ஏய் நான் இல்ல தொடக்கூடாது உங்க நேம் உங்க ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட் ப்ராஜெக்டா? இது எதுக்குன்னா நார்மலா ஹைவேஸ்லாம் வந்து லைட் எரிஞ்சுட்டே இருக்கும் தெரியுமா? அது என்ன ஆகும், லைட் எரிஞ்சு வண்டி வெஹிக்கல்ஸ் போறப்ப மட்டும் தான் லைட் எரியணும். ஆனா நம்ம வெஹிக்கல்ஸ் போகாதப்ப லைட் வேஸ்ட் ஆகுதுல்ல, எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் ஆகுதுல்ல, அதை சேவ் பண்றதுக்கான ப்ராஜெக்ட். இது என்ன பண்ணணும்னா ஒரு ஆப்ஜெக்டோட மூவ்மெண்ட் இருந்தா மட்டும், அதாவது வெஹிக்கல் மூவ் ஆனா மட்டும் அந்த மூவ்மெண்ட் சென்சார் டிடெக்ட் பண்ணி அப்போ மட்டும் லைட் எரியும். மற்றபடி வெஹிக்கல்ஸ் மூவ் ஆயிடுச்சுன்னா ஆஃப் ஆயிடும். எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ற ஒரு ப்ராஜெக்ட். அப்புறம் லைட் பொல்யூஷன் தடுத்துக்கலாம். லைட் பொல்யூஷன் அதிகமாக இருந்து வச்சுங்க, நமக்கு சோலார் அந்த சிக்னல் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் வரும். அது தடுக்கிறதுக்கான முக்கியமான ப்ராசஸ் இம்பார்ட்டன்டான பர்பஸ் என்னன்னா எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணுறது, அதான் மெயின். இப்போ அன்டைமில் மேக்ஸிமம் வெஹிக்கல்ஸ் மூவ் ஆகாதா, இது எரிஞ்சிட்டு இருக்கும்போது நமக்கு எலக்ட்ரிசிட்டி வீணாக போகும். அதனால இப்போ வண்டி மூவ் ஆனால் மட்டும் எரியாப்புல முக்கியமான பர்பஸ் எலக்ட்ரிசிட்டி சேவ் ஆகும். அவ்வளோதான். தேங்க்யூ. அந்த அளவுக்கு இதாகும். தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ண அல்ட்ராசானிக் போர்டு இது சென்ஸ் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். நேனோ போர்டில் ப்ரோக்ராம் பண்ணாக்கா ஒர்க் ஆகும், இல்லைன்னா சிம்பிள் வேஸ்ட் தான். இது ஜஸ்ட் சிம்பிள் கான்செப்ட் தான். டோல்கேட் இருக்குல்ல, நம்ம பார்க்கிங் டோல்கேட்டு அந்த மாதிரி தான். இப்போ இது காரு நீங்கள் நினச்சிக்கோங்க, ஓப்பன் ஆகும் ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம் பண்ணாக்கா அந்த இது புரியுதா? உங்க நேமே உங்க ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க ப்ரோ. பேர் வந்து மேக்ஸ் பசில். நாங்கள் ஈக்குவேஷன் பண்ணி வச்சிருக்கோம். அதில் நீங்கள் ஸ்டிக்ஸை மூவ் பண்ணி கரெக்டாக அந்த ஈக்குவேஷனை ட்ரூ பண்ணணும். தேங்க்யூ.